आप सभी को जय मसीह की। आप सभी को प्रभु यीशु मसीह के नाम से हम अभिनंदन करते। गिन गिन के स्तुति करूं बेशुमार तेरे दान के लिए। अभी तक तूने संभाला मुझे अपने बाग में लिए हुए। अभी तक तूने संभाला मुझे अपने बाग में लिए हुए। तेरे शत्रु का निशाना तुझ पर होगा ना सफल। तेरे शत्रु का निशाना तुझ पर होगा ना सफल। आंखों की पुतली जैसे वो रखेगा तुझे हर पल। आंखों की पुतली जैसे वो रखेगा तुझे हर पल। गिन गिन के स्तुति करूं बेशुमार तेरे दानों के लिए। अभी तक तूने संभाला मुझे अपने बाहों में लिए हुए। अभी तक तूने संभाला मुझे अपने बाहों में लिए हुए। आंधियां बन के आए जिंदगी के फिकर। आंधियां बन के आए जिंदगी के फिकर। कौन है तेरा केवनिहारा है भरोसा तेरा किधर। कौन है तेरा केवनिहारा है भरोसा तेरा किधर। गिन गिन के स्तुति करूं बेशुमार तेरे दानों के लिए। अभी तक तूने संभाला मुझे अपने बाहों में लिए हुए। अभी तक तूने संभाला मुझे अपने बाहों में लिए हुए। आए तुझे जो मिटाने वे शस्त्र हो गए बेअसर। आए तुझे जो मिटाने वे शस्त्र हो गए बेअसर। तेरा रचने वाला तुझ पर रखता है अपनी नजर। तेरा रचने वाला तुझ पर रखता है अपनी नजर। गिन गिन के स्तुति करूं बेशुमार तेरे दानों के लिए। अभी तक तूने संभाला मुझे अपने बाहों में लिए हुए। अभी तक तूने संभाला मुझे अपने बाहों में लिए हुए। तुदी तुदी येसुवे तुदी तुदी துதிகளின் தேவனை துதி 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 இயேசுவை துதி துதி துதிகளின் தேவனை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின்
துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. பாவங்களை மன்னித்தாரே துதி துதி, சாபங்களை தள்ளினாரே துதி துதி, பாவங்களை மன்னித்தாரே துதி துதி, சாபங்களை தள்ளினாரே துதி துதி. ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி. ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சோதனையில் தாங்கினாரே துதி துதி, வேதனையில் தேற்றினாரே துதி துதி, சோதனையில் தாங்கினாரே துதி துதி, வேதனையில் தேற்றினாரே துதி துதி. வியாதியை நீக்கியவரை துதி துதி, உந்தன் வியாகுலத்தை தீர்த்தவரை துதி துதி, வியாதியை நீக்கியவரை துதி துதி, உந்தன் வியாகுலத்தை தீர்த்தவரை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. காலை மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி, காலை மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி, ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के अच्छे नाम की महिमा हो। கடந்த 5 மாதமும் கர்த்தர் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தார். पिछले 5 महीने पर भी परमेश्वर ने अपनी आंखों की पुतली के समान हमारी रक्षा किया। எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் कितने ही मुसीबत के बीच में भी கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி परमेश्वर का अनुग्रह हमें संभाल कर கடந்த 5 மாதமும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து पिछले 5 महीने भी परमेश्वर ने संभाल कर இந்த 6வது மாதத்தையும் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். इस 6वें महीने को देखने के लिए भी परमेश्वर ने हमारी सहायता की है। இந்த 6வது மாதம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருக்கும். इस 6वें महीने भर परमेश्वर का हाथ हमारे संग सभी के साथ बना रहेगा। தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் அசையாமல் நிலைத்திருங்கள். लगातार प्यारे परमेश्वर के जनों विश्वास में निरंतर बने रहो। கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். परमेश्वर आपके हाथ को कभी नहीं छोड़ेगा। வேதத்தில் வசனத்தில் வாசிப்போம். पवित्र शास्त्र से एक वचन पढ़ेंगे। சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संहिता 34வது சங்கீதம் 34वां अध्याय நம்முடைய 10வது வசனத்தில் வாசிப்போம். 10वां वचन को हम पढ़ेंगे। जवान सिंहों तो गटी होती और वे भूखे भी रह जाते हैं, परंतु यहोवा की कोचियों को किसी बलि वस्तु की गटी न होगी। சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். जवान सिंहों तो गटी होती है, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. परंतु यहोवा के खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी। அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा की खोजियों को कोई भी वस्तु की कमी न होगी। நன்மையான எந்த ஒரு காரியமும் பரத்திலிருந்து உண்டாகிறது.
भलाई जो भी होता है वह स्वर्ग की ओर से मिलती है। அப்ப பரத்திலிருந்து உண்டாகிற நன்மையை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. स्वर्गीय भलाई से भराने वाला ही हमारा प्रभु यीशु मसीह है। சங்கீதம் 85:12 வசனத்தில வாசிக்கும் போது जब भजन संगीता के 85 का 12 वचन को हम पढ़ते हैं, यहोवा उत्तम पदार्थ देगा। தாவீது சொல்லுகிறார், दाऊद इस प्रकार कहता है, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லுகிறார். यहोवा उत्तम पदार्थ देगा। அப்ப நன்மையானவைகளை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். तो हमारा यहोवा उत्तम पदार्थ को देता है। அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं கர்த்தரை தேடணும். प्रभु को खोजना है। அப்ப கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. जो यहोवा को खोजते हैं उनको कोई कमी नहीं होगी। இதை அனுபவபூர்வமாக கண்ட ஒரு மனுஷன் தாவீது. इसे अनुभव रीति से पाया हुआ मनुष्य ही दाऊद है। அதனால தான் தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता है, சங்கீதம் 63:1 வாசிக்கும் போது भजन संगीता के 63 के 9 वचन को, தேவனே நீர் என் தேவன், हे परमेश्वर आप मेरा परमेश्वर हो, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். बोर में मैं तुझे ढूंढूंगा, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். बोर में मैं तुझे ढूंढूंगा। அப்ப ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனை தேடுகிற மனுஷன் தாவீது. तो हर दिन बोर में परमेश्वर को ढूंढने वाला मनुष्य ही दाऊद था। அப்ப அதிகாலமே தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்தபடினாலே बोर में प्रभु को ढूंढने का एक अनुभव दाऊद के अंदर था, इसलिए தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மையும் குறை வைக்கவில்லை. इसलिए दाऊद के जीवन में कोई भी वस्तु की घटी नहीं हुई। அதே தாவீது சொல்லுகிறார், वही दाऊद इस प्रकार कहता है, கர்த்தாவே हे प्रभु உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. जो तुझे खोजते हैं उन्हें तू कभी त्यागता नहीं। உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. जो कोई तुझे खोजते हैं उनको तुम त्यागते नहीं। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. जो कोई यहोवा की खोज करेंगे उनको कोई भी बलि वस्तु की घटी नहीं होगी। இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால் इन दिनों में यदि प्रभु के बच्चे आप यहोवा की खोज करोगे கர்த்தர் ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவு வைக்க तो மாட்டார். परमेश्वर आपके जीवन में कोई भी वस्तु की घटी नहीं होने देगा। வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் दूसरा इतिहास का किताब 20வது அதிகாரம் 20वां अध्याय அதனுடைய 3-4 வசனத்தை வாசிப்பீர்களானால் उसका 3 और 4 वचन को जब हम पढ़ेंगे, तब यहोशापात डर गया और यहोवा की खोज में लग गया और पूरे यहूदा में उपवास का प्रचार करवाया। अंत यहूदी यहोवा से सहायता मांगने के लिए इकट्ठा हुए, वरन वे यहूदा के सब नगरों से यहोवा से भेंट करने को आए। யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். यहाँ पर योशपात नाम का एक राजा के बारे में हम पढ़ते हैं। யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக योशपात राजा के विरुद्ध அம்மோன் புத்திரர், अम्मोनियों, மோவா புத்திரர், मोवाबियों சேயீர் மலை தேசத்தார் और सारे युद्ध करने वाले लोग, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு கடந்து வருகிறார்கள். ये सब मिलकर उन पर चढ़ाई करने आए। இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது ये जब सूचना उन्हें सुनने में आया, யோசபாத் ராஜாவுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிற்று. योशपात डर गया। யோசபாத் பயந்து योशपात डर कर கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு यहोवा की खोज में लग गया। கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு यहोवा के खोज में लगकर யூதா எங்கிலும் உபவாசத்தை கூறுவித்தார். और पूरे यहूदा में उपवास का प्रचार करवाया। யூதா ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடும்படியாய் கூடி வந்தார்கள். सारी यहूदा यहोवा से सहायता मांगने के लिए इकट्ठा हुए। அப்ப கர்த்தரை தேடுவதற்காக கடந்து வருகிறார்கள். यहोवा की खोज करने के लिए इकट्ठा हुए। கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு यहोवा की खोज करने के लिए इकट्ठा होकर உபவாசம் இருந்து उपवास रखकर சகாயம் தேட கர்த்தரிடத்துல கடந்து வந்து सहायता के लिए परमेश्वर की ओर आकर ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். प्रभु की ओर पुकारने लगे। யோசபாத் சொல்லுகிறார், यहोशापात ने कहा, எங்கள் தேவனே, हे यहोवा, எங்களுக்கு விரோதமாய் வந்த हमारे विरुद्ध आए हुए இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ये भीड़ के सामने खड़े रहने के लिए हमारे अंदर क्षमता नहीं है। நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. हम ये नहीं जान पा रहे कि हम क्या करें।
ஆனபடினாலே इसलिए எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. हमारी आंखें केवल तेरे पास ही लगी है, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. हमारी आंखें तेरी और लगी है, யோசபாத் கர்த்தரை தேடுகிற மனுஷன். क्योंकि यहोशापात प्रभु को खोजने वाला व्यक्ति था. யோசபாத் மாத்திரமல்ல, केवल यहोशापात नहीं, அவனுடைய ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் கர்த்தரையே தேடுகிறது. बल्कि उसके प्रजा भी प्रभु की ओर उन्हें ढूंढते थे. பயம் வந்தபோது जब उनके अंदर डर आ गई थी, கர்த்தரை தேடுகிறார். प्रभु को खोजा. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். परमेश्वर के बच्चे आप यहोवा की खोज करना है. கர்த்தர் சொல்லுகிறார், ये प्रभु ने कहा, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். तुम ना ही डरो और ना ही चिंता करो. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, यह लड़ाई तुम्हारी नहीं है, இந்த யுத்தம் தேவனுடையது. यह लड़ाई परमेश्वर का है. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ये लड़ाई तुम नहीं लड़ने वाले हो. யூதா மனுஷரே, ए यहूदा, எருசலேம் ஜனங்களே, ए यरूशलेम, நீங்கள் தரித்து நின்றி तुम ठहरे रहना, கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். खड़े रहकर देखो यहोवा की ओर से अपने बचाव देखना. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். मत डरो, तुम्हारा मन कच्चा ना हो. இந்த வார்த்தையை கேட்ட போது एक शब्द को जब उन्होंने सुना, சகல யூத கோத்திரத்தாரு सब यहूदियां எருசலேமின் குடிகளும் और यरूशलेम के निवासियों கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उन्होंने यहोवा के सामने गिर के यहोवा को दंडवत किया. கர்த்தரை பணிந்து கொள்ள தாழ விழுந்தார்கள். यहोवा की दंडवत करने के लिए प्रभु के सामने गिर गए. அவர்கள் செய்த ஒரு காரியம், उन्होंने क्या किया? அவர்கள் பாடி கர்த்தரை துதித்தார்கள். वे गीत गाकर परमेश्वर को स्तुति करने लगे. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது जब परमेश्वर यहोवा की स्तुति अत्यंत ऊंचे स्वर से करने लगे, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த यहूदियों के विरुद्ध खड़े हुए लोग அம்மோன் புத்திரரையும் अम्मोनियों को, மோவாபியரையும் मोवाबियों को சேயீர் மலை தேசத்தாரையும் और सेहीर देश के लोगों को ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினார். परमेश्वर ने उनके बीच में ही उत्पत्त कर दिया. மூன்று கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வந்தார்கள். 3 भीड़ के लोग यहोशापात के विरुद्ध खड़े थे. யோசபாத் பயந்து यहोशापात डर कर கர்த்தரை தேடினார். परमेश्वर को खोजने लगा. கர்த்தர் சொன்னார், प्रभु ने कहा, யுத்தம் உங்களுடையதல்ல, युद्ध तुम नहीं लड़ोगे, இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். ये युद्ध यहोवा करेगा. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ना சொன்னார். ही तुम डरो, ना ही तुम्हारा मन कच्चा हो. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். यहोवा उनके लिए लड़ा. எவர்கள் எதிர்த்து வந்தார்களோ जो उनके विरुद्ध आए थे, அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் சண்டை மூட்டி उन्हीं के बीच में एक दूसरे के विरुद्ध होकर அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு செத்தார்கள். और वे एक दूसरे को घातक करके मारे गए थे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. யுத்தம் உங்களுடையது அல்ல, युद्ध तुम्हारा नहीं है, யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். युद्ध करने वाला यहोवा है. எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலே कितने ही बड़े विरुद्ध आए, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும். यहोवा की खोज करना है. நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். आप यहोवा की खोज करना है. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் परमेश्वर के बच्चे यदि यहोवा की खोज करोगे, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க तो மாட்டார். प्रभु आपके जीवन में कोई कमी नहीं रखेगा. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு जो कोई यहोवा से प्रेम करते हैं, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. सारी वस्तु भलाई के लिए होती है. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. सब कुछ भलाई के लिए होती है. ஒருவேளை நமக்கு தீமை போல காணப்படலாம், हो सकता है यद्यपि हमारे लिए बुराई के समान दिखता हो, நமக்கு தீமையை போல காணப்படலாம், कदाचित बुराई के समान नजर आते हो, ஆனால் கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி தருவார். लेकिन परमेश्वर हमारे लिए सब कुछ भलाई के लिए करता है. ஒரு விசுவாச குடும்பத்தார் एक विश्वासी परिवार ஆவிக்குரிய ஜீவித்தில் நன்றாக விசுவாசத்தில் முன்னேறி வளருகிறவர்கள். आत्मिक जीवन में दिन भर दिन प्रभु में बढ़ने वाले विश्वासी थे. அவருடைய குடும்பத்திலே ஒரு மகள் இருந்தாள். उनके परिवार में एक बेटी थी. அந்த பிள்ளை நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, वो अच्छे पढ़ने वाली एक बेटी थी. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை. कक्षा में पहला क्रमांक लाने वाली लड़की थी. இவ கூட சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இவள் மீது பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். लेकिन उसके संग पढ़ने वाले विद्यार्थियां उसे जलते थे. அப்ப எல்லாருக்கும் இவள் மேல ஒரு கண்ணு. सबके ऊपर, सबके नजर इसके ऊपर था. எவ்வளவு போட்டி போட்டு படித்தாலும் चाहे कितने ही लड़कर पढ़ाई करे, இந்த பிள்ளைய மேற்கொள்ள ஒருவராலும் முடியவில்லை. इस लड़की को ऊपर जय पाने किसी से भी
हो नहीं सका। இப்படிப்பட்ட சூழ்நிலையில इस परिस्थिति में 9ஆம் கிளாஸ் படிக்கிற वो 9वीं कक्षा में जब पढ़ रही थी, 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது जब उसका 9वीं कक्षा था, அந்த பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு சுகம் இல்லாம போயிட்டு अचानक बेटी का शरीर में निर्बल हो गई। சரீரத்துல பல வியாதி வந்து वो बीमार पड़कर அந்த 9ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத முடியாதபடிக்கு தடைப்பட்டு காணப்பட்டது. उस 9वीं कक्षा का एग्जाम नहीं लिख पाई। वो பரீட்சை எழுதாத காரணத்தினால एग्जाम न लिखने के कारण அவ 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆகி போனா. वो 9वीं कक्षा में फेल हो चुकी थी। அவ கூட படித்த மற்ற மாணவிகள் उसके सब विद्यार्थियां எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். सब बहुत आनंदित हो गए। எப்படியாவது அவளை ஜெயிக்கணும்னு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு படித்தாலும் हमने कितना प्रयास करके तकलीफ उठाकर चाहे हमने पढ़ाई किया, அவளை ஜெயிக்க முடியவில்லை. इस लड़की को कभी जय नहीं कर पाए। இப்போ 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா. अब देखो 9वीं में फेल हो चुकी है। இனி நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க். अभी हम ही फर्स्ट है। அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாரு. ऐसे वो बहुत आनंदित थे। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसे परिस्थिति में கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, क्लास टीचर ने कहा, நீ கவலைப்படாத, तू चिंता मत कर। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். जो कोई यहोवा की खोज करते उनके जीवन में सब भलाई के लिए होती है। நீ கர்த்தருடைய பிள்ளை, तू प्रभु की बेटी है, நீ கர்த்தரை தேடுகிற, प्रभु को ढूंढती है, கர்த்தர் உனக்கு எல்லா நன்மையாய் நடத்தி तो தருவார். यहोवा तेरे लिए सब कुछ भलाई के लिए करेगा। இந்த வார்த்தையை கேட்ட போது ये शब्द को सुनते ही மற்ற மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து பரியாசம் பண்ணி சிரிக்கிறார்கள். सब बच्चों ने दूसरे बच्चों ने उस पर ठट्टा उड़ाए। ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகி போனது. इसका तो 1 साल बर्बाद हो गया। அடுத்த வருஷம் अगले साल 10ஆம் கிளாஸ் போகணும். 10वीं जाना है। 10ஆம் கிளாஸ்ல பாடம் எல்லாம் மாறுகிறது. 10वीं में सारा पढ़ाई बदल रहा है, இப்ப பாடம் எல்லாம் மாறுகிறது. सारा सिलेबस बदल रहा है। இப்படிப்பட்ட சூழ்நிலை ऐसे परिस्थिति में மற்ற மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து सारे अब दूसरे सब विद्यार्थियां मिलकर, சப்போஸ் அடுத்த வருஷம் அவ 10ஆம் கிளாஸ் வந்தாலு अगर ये अगले साल 10वीं में आई, அடுத்த வருஷம் 10ஆம் கிளாஸ் போர்ஷன் எல்லாம் மாறி போகும். अगले साल तो सारा सिलेबस बदल रहा है। நாம எல்லாம் படித்து நல்ல முறையில மதிப்பெண் எடுக்கலாம் हम अच्छे से पढ़कर अच्छे मार्क्स ले पाएंगे, என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாரு. ऐसे दूसरे बच्चे सोच रहे थे। இவளுக்கு ஒரு பயம். अभी इसके अंदर एक डर, ஒரு வருஷம் படிப்பு வீணாய் போய்விட்டது. मेरा 1 साल बर्बाद हो गया, அடுத்த வருஷம் பாடம் எல்லாம் மாறுகிறது. अगले साल सारा सिलेबस बदल रहा है, நான் எப்படி கஷ்டப்பட்டு படிக்க முடியும்? मैं कैसे इतना तकलीफ से पढ़ पाऊंगी। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ऐसे परिस्थिति में அவள் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார். केवल यहोवा की खोज करती रही। தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், दाऊद एक जगह में इस प्रकार कहता है, கர்த்தாவே हे परमेश्वर, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன். केवल तेरी चेहरे को देखता हूँ। ஆம் கர்த்தாவே உம்முடைய முகத்தையே நான் தேடுகிறேன். हाँ यहोवा, केवल तेरी ओर देखता हूँ। இப்படி சொல்லி ऐसे कहकर கர்த்தரையே தேடுகிறாய். यहोवा की खोज करती रही। ஆண்டவருக்கு சுகம் கொடுத்தார். वैसे परमेश्वर इस बेटी को चंगाई दिया। 10ஆம் கிளாஸ் படித்து முடித்தாய். 10वीं को भी समाप्त की, படித்து முடித்து ஹையர் செகண்டரி போனாய். पढ़ाई करके ऊंचे कक्ष के लिए निकली, ஹையர் செகண்டரி முடிச்சிட்டு காலேஜ் போனாய். ऊंचे कक्ष पढ़कर आगे की पढ़ाई जारी की, படித்து முடித்து पढ़ाई समाप्त कर कर வேலைக்கு பல இடங்கள்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்பி போட்டிருந்தா. नौकरी के लिए कहीं जगह पर उसने फॉर्म भरा था। அவளுக்கு அங்க இந்த கால் லெட்டர் வந்தது. वहाँ से उसके लिए कॉल लेटर आए थे। இன்டர்வியூக்காக கடந்து போயிருக்கிறாய். इंटरव्यू के लिए गई थी। அங்க போயிருக்கும் போது जब वहाँ पर गई थी, அங்க அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். उसको बहुत आश्चर्य हुआ। எந்த மாணவிகள் இவளோடு சேர்ந்து 9ஆம் கிளாஸ்ல படித்திருந்தார்களோ जो विद्यार्थियां इसके साथ 9वीं कक्षा में पढ़ रहे थे, அவர்கள் எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறார்கள். वे बच्चे भी वहीं पर खड़े थे। அவர்கள் எல்லாரும் இவளை பார்த்து சிரிக்கிறார்கள். वो बच्चे इसे देखकर हंसने लग गए। 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா, 9वीं में फेल हो गई, இப்போ இன்டர்வியூ கொடுத்து வேலைக்காக வந்திருக்கிறாய். अभी इंटरव्यू देकर नौकरी के लिए आई है, நமக்கு தான் கிடைக்கும். हमें नौकरी मिलेगा। ஒரு பிள்ளை சொன்னா, एक लड़की ने कहा, எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறார்கள், मेरे जान पहचान यहाँ पर बहुत जन है, அதனால இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிருவேன்னு சொன்னா. इसलिए मैं जरूर पास हो जाऊंगी। ஒரு பிள்ளை சொன்னா, दूसरी ने कहा, எனக்கு உள்ள பழக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க, मेरे अंदर पहचान वाले हैं, நிறைய பணம் கொடுத்திருக்கிறேன், मैंने पैसा दिया है, நான் எப்படி இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவேன். मैं कैसे भी पास हो जाऊंगी। இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லி கொண்டிருந்தாங்க. एक एक विद्यार्थी एक एक बातों को बता रहे थे। இது சௌரி சொன்ன, लेकिन ये बहन क्या कही,
ஆண்டவரே हे यहोवा, எனக்கு பழக்கப்பட்டவர்கள் இல்ல, मेरे जान पहचान कोई नहीं है, எனக்காக எடுத்துரைக்க யாரும் இல்லை, मेरे लिए वार्तालाप करने वाले कोई नहीं है, பணம் கட்டுவதற்கு ஆள் இல்லை, मेरे लिए पैसे भरने भी कोई नहीं है, நான் உண்மையே தேடுகிறேன், मैं केवल तुझे ही कोसती हूँ, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன், केवल आपके चेहरा को देख रही हूँ, நீர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. आप मेरी सहायता कीजिए. ஜெபித்து கொண்டே இருந்தாய், ऐसे ही प्रार्थना करते बैठी, கர்த்தருடைய முகத்தையே தேடிக்கொண்டிருந்தாய். केवल यहोवा की ओर ही देख रही थी. ஒவ்வொருவராய் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார்கள். हर एक व्यक्ति नाम से बुलाए जा रहे थे. பெயர் சொல்லி அழைக்க அழைக்க ஒவ்வொருவராய் உள்ளே போயிட்டு வந்தார்கள். एक एक व्यक्ति अंदर अंदर भीतर जाकर इंटरव्यू देकर आ रहे थे. எல்லாரும் இன்டர்வியூ கொடுத்தார்கள். सभी लोग ने इंटरव्यू दिया. இப்போ தேர்வு முடிவில் अभी जब उनका रिजल्ट आया, யார் செலக்ட் பண்ணப்பட்டார்கள் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். किसे चुना गया करके बताना है. இந்த அறிவிப்பை கேட்பதற்காக உட்கார்ந்து ये கொண்டிருக்கிறார்கள். सूचना सुनने के लिए सभी लोग इंतजार में बैठे थे. சௌரி ஜெபித்து கொண்டே இருந்தார். ये लड़की प्रार्थना ही कर रही थी. ஆண்டவரே உம்முடைய முகத்தையே தேடுகிறேன் கர்த்தாவே, यहोवा, मैं केवल तेरी ओर देखती हूँ. நீர் எனக்கு உதவி செய்யும். आप मेरी सहायता कीजिए. ஜெபித்து கொண்டே இருந்தார். ऐसे प्रार्थना कर रही थी. அதிகாரி வெளியே வந்தார். जब बड़े अधिकारी बाहर आए, இந்த போட்டியில ये इंटरव्यू में செலக்ட் ஆனது மேரி. चुना हुआ इंसान है मेरी. இவள் தான் செலக்ட் ஆனா. यही स्त्री सेलेक्ट हुई है. ஏன் சொன்னா, क्यों? இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றார் போல अभी की परिस्थिति के अनुसार நீங்கள் எல்லாரும் பழைய பாடத்திட்டத்தை படித்தவர்கள். आप सब पुराने कक्ष को पढ़े हुए लोग हैं. இந்த மேரி புதிதாய் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தை படித்து ஜெயித்தவள். लेकिन मेरी जो है वो सिलेबस बदला हुआ सिलेबस को पढ़कर वो आई है. இப்போ மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தை படித்து வெற்றி பெற்றவர்கள் தான் இதற்கு தேவை अभी बदला हुआ सिलेबस को पढ़े हुए बच्चे की हमें आवश्यकता है. என்று சொல்லி மேரியை செலக்ட் பண்ணார்கள். इसलिए मेरी को चुना गया था. எல்லாருக்கும் மிகவும் வெட்கமா இருந்தது. सारे विद्यार्थी को बहुत ही लज्जित हुआ. கர்த்தருடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, ஒருவேளை நமக்கு தோல்வி போல தெரியல, हो सकता है हमारे लिए हार के समान दिखाई दे रहा हो, நமக்கு தோல்வி போல தெரியல, हमारे लिए हार नजर आता हो, வெட்கப்பட்டு போனது போல தெரியல. ऐसा लगेगा हम सबके सामने शर्मिंदा हो चुके हैं. ஆனா கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு लेकिन जो यहोवा की खोज करते हैं, கட்டாயம் கர்த்தர் நன்மையானவைகளை மட்டுமே தருவார். जरूर उनके जीवन में केवल भलाई के लिए होता है. ஒருவேளை இந்த நாட்களிலே हो सकता है इन दिनों में உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தோல்வி போல தோன்றலாம். आपका जीवन आपके लिए हार के समान दिख रहा है. உங்கள் வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலைமை போன்று காணப்படலாம். आपका जीवन हाथ छोड़ा हुआ परिस्थिति में है. உங்கள் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் தீமையாக தெரியலாம். हो सकता है आपको लगता होगा आपके जीवन में जो कुछ घट रहा है वो बुराई के लिए हो रहा है. ஆனால் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். लेकिन आपके जीवन में क्या जरूरत है परम पिता जरूर अवश्य जानते हैं. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே தருவார். जो यहोवा की खोज करते हो आपके जीवन में सब कुछ भलाई के लिए होगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, உங்கள் வருமானம் ஒருவேளை உங்களுக்கு தோல்வி போல இருக்கலாம். हो सकता है आपकी आमदनी आपके लिए हार के समान दिख रहा है. உங்கள் வியாபாரம் ஒருவேளை தோல்வி போல தெரியலாம். आपका व्यापार आपको लग रहा है आपने हार गए हो. உங்கள் படிப்பு தோல்வி போல தெரியலாம். आपकी पढ़ाई आपके लिए हार दिख रहा है. शरीर ஆரோக்கியம் தோல்வி போல தெரியலாம். आपकी शरीर की आरोग्यता आपको हार मान रहे हो. இந்த நாட்கள் அநேகருடைய மனதிலே அமைதி இல்லை, आज के दिन कई लोगों के जीवन में शांति नहीं है. மனதிலே நிம்மதி இல்லை. मन बेचैन है. அப்ப மன அமைதி தோல்வி போல தெரிகிறது, तो आपके मन में हृदय में बेचैन लग रहे हो. நிம்மதி தோல்வி போல தெரிகிறது. शांति खो चुके के समान लग रहे हो. இப்படி எல்லா விதத்திலும் நீங்கள் தோல்வி போல நீங்கள் அனுபவித்தாலே, ऐसे सब परिस्थिति में खोया हुआ परिस्थिति हम पाए जाए तो भी, அல்லது எல்லாமே தோல்வியாய் தோன்றினாலே, या तो सब कुछ हम हार चुके ऐसे नजर आता है. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். लेकिन हमें यहोवा की खोज करना है. நீங்கள் கர்த்தரை தேடினால் यदि तुम यहोवा की खोज करोगे, எந்த நன்மையும் குறைவில்லாமல் कोई भी भली वस्तु की कमी न होते हुए கர்த்தர் இந்த 6வது மாதம் முழுவதும் உங்களை அதிசயமாய் நடத்துவார். परमेश्वरी छठवां महीना अद्भुत रीति से आपको चलाएगा. அல்லேலூயா. हालेलुया. மாத்திரமல்ல, इतना ही नहीं, சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीता 84வது சங்கீதம் 84वां भजन संगीता 11வது வசனத்தில் வாசிக்கும் போது 11 वचन को तुम पढ़ोगे, यहोवा परमेश्वर सूर्य और डाल है, यहोवा अनुग्रह करेगा और महिमा देगा, और जो लोग खरी चाल चलते हैं
उनसे वह कोई अच्छी वस्तु रख न छोड़ेगा। அங்கே தாவீது சொல்லுகிறார், यहाँ पर दाऊद कहता है, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். जो लोग खरी चाल चलते हैं उनसे वो कोई अच्छी वस्तु रख न छोड़ेगा। உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். जो खरी चाल चलते हैं उनको कोई भी अच्छी वस्तु रख न छोड़ेगा। அதாவது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையானவைகளை தருவார். यानी जो खरी चाल चलते हैं उनको परमेश्वर भलाई चीज करेगा। அப்ப சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கு, जवान सिंह भूखे रहेंगे और घटी भी होगी, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. परंतु जो यहोवा की खोज करते हैं उनको कोई भली वस्तु की कमी न होगी। நம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, हम केवल यहोवा की खोज करने वाले नहीं, உத்தமமாய் நடக்க வேண்டும். बल्कि खरी चाल चलना है। உத்தமமாய் நடக்க வேண்டும். खरी चाल चलना है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है 101வது சங்கீதம் 101 भजन संगीता 2வது வசனத்தில வாசிக்கும் போது, के दूसरा वचन में पढ़ते तो, मैं बुद्धिमानी से करे मार्ग में चलूंगा, तू मेरे पास कब आएगा? मैं अपने घर में मन की खराई के साथ चलूंगा। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். अपने घर में मन की खराई के साथ चलूंगा। உத்தம இருதயத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். मन की खराई के साथ चलना है। உத்தம இருதயத்தோடு நடந்து கொண்டால் यदि तुम मन की खराई के साथ चलोगे கர்த்தர் நன்மையானவைகளை நிச்சயம் தருவார். तो निश्चय परमेश्वर भलाई वस्तु देगा। அப்ப உத்தமம் என்பது என்ன? खराई यानी क्या? வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं 1 சாமுவேலின் புஸ்தகம் पहला शामुएल के पुस्तक 15வது அதிகாரம் उसके 15वां अध्याय 22வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், उसके 22वां वचन को जब तुम पढ़ोगे, मानना तो बलि चढ़ाने से और कान लगाना मेढ़ों की चर्बी से उत्तम है। பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் मानना तो बलि चढ़ाने से ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். और कान लगाना मेंढों की चर्बी से उत्तम है। அப்ப பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் मानना तो बलि चढ़ाने से ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். कान लगाना मेंढों की चर्बी से उत्तम है। ஞானி சாலமன் சொல்லும் போது, यानी सुलेमान इस प्रकार कहता है, என் மகனே, हे मेरे बेटा, என் புத்திக்கு நீ செவி கொடு. मेरी बुद्धि की तू कान लगा। என் மகனே, मेरा बेटा, உன் செவியை ஞானத்துக்கு சாய். तेरे कानों को बुद्धि के लिए लगा। அப்போ புத்திக்கு உன் செவியை சாய் என்று சொல்லுகிறார். तेरे कानों को बुद्धि के लिए लगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर की आवाज सुनने के लिए सुनना है கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். और प्रभु की आवाज को आज्ञा मानना है। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம். जो यहोवा की आवाज को सुनते और उसके अनुसार चलते हैं वे ही खराई है। அங்கே சவுலிடத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். यहाँ पर शाऊल के पास प्रभु ने एक शब्द को कहा। ராஜாவாக கர்த்தர் சவுலை ஏற்படுத்தினார். राजा के रूप में शाऊल को प्रभु ने रखा था। சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு जब शाऊल को राजा के पद में अभिषेक किया गया था, அவரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, उसके पास एक शब्द कहा था, அமலேக்கியரை இந்த பூமியிலே இல்லாதபடிக்கு அழித்து போட வேண்டும். सारे अमलीकों को इस देश में न रखते हुए नाश करना है। அமலேக்கியர் வானத்தின் கீழே எங்கும் இராதபடிக்கு நீ அவளை அழித்து போட வேண்டும். सारे अमलियों को इस देश में कहीं नजर न आते हुए नाश करना है। இது கர்த்தர் சவுலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. यही शब्द परमेश्वर यहोवा ने शाऊल को दिया हुआ वचन இந்த था। வார்த்தையை சவுல் கேட்டார். ये शब्द को शाऊल ने सुना, சாமுவேல் மூலமா இதை கேட்டார். शामुएल के जरिए शब्द को सुना, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. लेकिन परमेश्वर के शब्द को उल्लंघन किया। யுத்தத்திலே युद्ध में சவுல் அமலேக்கியரோடு வந்த யுத்தத்திலே अमलेकियों के साथ लड़ाई में जब गया, அமலேக்கின் ராஜாவை உயிரோடு தப்ப வைத்தார். अमलेकियों के राजा को बचा दिया। அமலேக்கியுடைய எல்லா பொருட்களையும் கனமானவைகளை தனக்கென்று தெரிந்து கொண்டார். और उस भीड़ में से जितने भी बहुमूल्य वस्तु थे उसे अपने लिए रख लिया। அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு தப்புவித்தார். अमलेकी के राजा आहाब को जिंदा रख दिया ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் और गाय बैल बकरी के सबसे पहले थे இரண்டாம் தரமானவைகளையும் और दूसरे ஆட்டு
குட்டிகளையும் और बछड़े, நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் सब जो कुछ अच्छा नजर आ रहा था, किसी को नाश करने के लिए मन नहीं था, அவைகளெல்லாம் தப்ப வைத்துவிட்டு उसे सब बचाकर அற்பமானவைகளும் और जो खराब निकले, உதவாதவைகளுமான जो निष्कट थे, சகலவற்றையும் முற்றிலும் அழித்து போட்டார். और बाकी सबको वो नाश कर दिया। கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. यहोवा देख रहा है, அமலேக்கு பூமியின் கீழே எங்க இருக்க கூடாதுன்னு அழித்து போடணும். ये अमालेकियों कहीं भी देश में नजर ने आना करके नाश करना था। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமில்லை சவுலுக்கு. शाऊल के अंदर प्रभु के शब्द को सुनने से उल्लंघन किया। கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் वो प्रभु के वचन को न मानते हुए, அவன் கீழ்ப்படியாமை காண்பித்த போது वो जब आज्ञा उल्लंघन किया, கர்த்தரை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். यहोवा ये देखकर बहुत खेदित हुए। கர்த்தர் சொல்லுகிறார், यहोवा ने कहा, நான் சவுலை ராஜாவாக்கினது मैंने शाऊल को राजा बनाया, எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ये मुझे बहुत पीड़ा दे रही है। அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லுகிறார். ये मेरे बात को उल्लंघन कर दिया करके प्रभु कहता है। அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். मेरी आज्ञाओं का पालन नहीं किया। இப்படிப்பட்ட சூழ்நிலையில इस परिस्थिति में சாமுவேல் வருகிறார் சவுலிடத்துல. शामुएल शाऊल के पास आए। சவுலிடத்துல வந்து சொல்லுகிறார், शाऊल से कहा, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லும் போது, शामुएल ने शाऊल के पास आया, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டி. जब तुम गोत्र में छोटे पड़े थे तब तुम इस्राएल के राजा बने थे। இப்படி இருக்க इस प्रकार நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் आप यहोवा की बात को न सुनते हुए கொள்ளையின் மேல் பறந்து और भीड़ पर प्रबल होकर கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? परमेश्वर के नजरों में उल्लंघन काम को क्यों किए? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? प्रभु के नजर में उल्लंघन काम को क्यों किए? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். परमेश्वर के नजरों में उन्होंने बुरा काम किया। பலியிட்டால் போது, बलि किया, बलि चढ़ाया बस, பலியிட்டால் போது, बलि चढ़ाया तो बस। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள் சிலர். ऐसे सोचते हैं कि प्रभु के शब्द को सुनना आवश्यकता नहीं है। தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, இன்றைக்கு अनेகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. आज लोग कई लोगों को प्रभु के बातों को मानने का हृदय नहीं। ஏதோ கர்த்தருக்கென்று கொடுத்தால் போது, ये पैसा प्रभु को दे तो काफी है, கர்த்தருக்காக சில காரியங்களை செய்தால் போது प्रभु के लिए कुछ कार्य करे काफी है, அது கர்த்தரை திருப்திப்படுத்தும் என்று நினைக்கிறார்கள். ऐसे सोचते प्रभु इससे तृप्त हो जाएंगे। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन यहोवा क्या कहता है? பலி அல்ல, बलि नहीं, கீழ்ப்படிதல் உத்தமம். मानना ही उत्तम है। பலி அல்ல, बलि नहीं, செவி கொடுத்தல் உத்தமம். सुनना ही उत्तम है। அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து आप प्रभु की आवाज को सुनकर கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது जब प्रभु की आवाज का पालन करोगे நீங்கள் உத்தமர்களாய் மாறுகிறீர்கள். तब तुम उत्तम बनोगे। அப்ப உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். खराई के लिए प्रभु खड़ा रहता है। கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கும் போது जब प्रभु आपके लिए खड़ा होगा உங்களுக்கு நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். तभी आपके जीवन में सब कुछ भलाई चीजों को देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை பார்த்து உத்தமன் என்று சொல்ல வேண்டும். परमेश्वर हमें देखकर कहना है कि खरा इंसान है। இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த சவுல். इस्राएल का प्रथम राजा के द्वार में अभिषेक गया हुआ था ये शाऊल। கர்த்தர் பார்க்கிறார், प्रभु देख रहा है சவுல் ஒரு உத்தமனாய் இருக்கவில்லை. शाऊल एक खरा इंसान नहीं बना। அவன் உத்தமனாய் இல்லாத காரணத்தினாலே वो खरा न बनने के कारण கர்த்தர் கொடுத்த ராஜ்யபாரத்தை இழந்து போனார். उसको प्रभु ने दिया हुआ राज को खो बैठा। இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பார்வையில் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். आज हम प्रभु के नजर में खरा चाल चलना है। இன்னைக்கு சிலர் தங்களை தாங்களே உத்தமர்கள் என்று சொல்லி மெச்சிக் கொள்ளுகிறார்கள். कुछ लोग अपने आप को खराई बोलकर साबित करते हैं। தங்களை தாங்களே உத்தமர்கள் என்று மெச்சிக் கொள்வது அல்ல, अपने आप को खराई बोलना नहीं, கர்த்தர் உங்களை பார்த்து உத்தமன் என்று மெச்சிக் கொள்ள வேண்டும். बल्कि यहोवा आपको देखकर खराई करके कहना है। கர்த்தர் உங்களை குறித்து உத்தமன் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். परमेश्वर आपके बारे में गवाही देना एक खरा इंसान है। கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ये यहोवा ने गवाही दिया। யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். अय्यूब के बारे में गवाही दिया। யோபு ஒரு உத்தமன் என்று சாட்சி கொடுத்தார். अय्यूब एक खरा इंसान है करके गवाही दिया। தேவனுடைய பிள்ளைகள் பலியிட்டால் போது, परमेश्वर के बच्चे बलि चढ़ाए तो काफी है। கர்த்தருக்காக எதையாயிலும் ஒன்றை கொடுத்தால் போது, प्रभु के लिए कुछ तो देना है, वो
वो काफी है। என்று திருப்திப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் इसी अवस्था में जो तृप्त होकर बैठे हो, இன்னைக்கு உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். आज संसार में ऐसे बहुत लोग हैं। ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது लेकिन यीशु मसीह ने इस प्रकार कहा, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ए कपटियों और फरीसियों तुम्हारे लिए हाय, வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாகம் செலுத்துகிறீர்கள், आप राई में और जीरा में अब दशमांश चढ़ा रहे हो, ஆனால் நீதியையும் இரக்கத்தை விட்டு விட்டீர்கள். लेकिन धर्म और दया को छोड़ दिए हो। வெந்தயத்திலே தசம்பாகம் கொடுக்கிறார்கள், आप राई में दशमांश दे रहे हो, சீரகத்திலே தசம்பாகம் கொடுக்கிறார்கள், जीरा में दशमांश दे रहे हो, ஆனால் நீதியை விட்டு விட்டார்கள், இரக்கத்தை விட்டு விட்டார்கள். लेकिन दया भी भूल गए हो और धर्म को भी भूल गए हो। இயேசு சொல்லுகிறார், प्रभु यीशु कहते हैं, இவைகளையும் செய்ய வேண்டும், इसे भी करना है அவைகளையும் விட்டு விடாதிருக்க और வேண்டும். उन्हें भी नहीं छोड़ना है। அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறீர்கள், तो प्रभु के बच्चे आप कितना प्रभु की आवाज के लिए कान लगाते हो, கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்கள், कितना आप प्रभु के बातों को मानते हो। கர்த்தர்களை பார்த்து यहोवा आपको देखकर இவர்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். प्रभु आपको देखकर गवाही करना है कि ये मेरे बात को मानते भी और सुनते भी है। இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். आज हम अपने आप को जांचेंगे। நம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், हम यहोवा के ऊपर भरोसा करते हैं, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். विश्वासी कहलाते हैं, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோம், लेकिन कितना हम प्रभु की बात को मानते हैं கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க और வேண்டும். कितना हम परमेश्वर की बातों को आज्ञाकारी करते हैं, हमें ध्यान देना है। தேவனுடைய சித்தம் என்பது வேறு, प्रभु का इच्छा अलग है, அது ஒரு நாளும் மாறாது. वो कभी बदलता नहीं। ஒரு சகோதரன் இருந்தார், एक भाई था, ஒரு ஆவிக்குரிய சகோதரன், आत्मिक भाई था, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு சகோதரன். प्रभु के बातों को वैसे ही मानने वाला एक भाई था। அவர் வாலிப பிராயத்தில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரன். जवानी में उद्धार पाए अभिषेक पाया हुआ भाई था। திருமண வயது வந்த போது जब शादी का उम्र आई, தனக்கு திருமணத்துக்காக பெண் பார்க்க வேண்டும், उनके शादी के लिए लड़की ढूंढना था। ஆனபடினாலே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க तो ஆரம்பித்தார். उन्होंने प्रार्थना करना शुरू किया, ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பெண்ணை எனக்கு நியமித்து தாரு. ए परमेश्वर ऐसा आपकी इच्छा के अनुसार एक लड़की को मुझे दिखाइए। அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது जब ऐसे प्रार्थना कर रहे थे, ஆண்டவர் ஒரு பெண்ணை காண்பித்து उन्हें परमेश्वर ने एक लड़की को दिखाया, இந்த சகோதரியை நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னார். इस बेटी से तू शादी कर ले करके कहा। அந்த சகோதரியை பார்க்கும் போது लेकिन उस बेटी से जब मिलने गए थे, இரண்டு கண்களும் தெரியாத ஒரு பிறவி குருடாய் இருக்கிறார். वो जन्म से ही अंधी थी। சகோதரனுக்கு ஒன்று புரியவில்லை. भाई कुछ नहीं समझ पाया। ஆண்டவரே சகோதரி ரெண்டு கண்ணும் தெரியாத பிறவி குருடாய் இருக்கிறார்கள். हे परमेश्वर, ये तो जन्म से अंधी लड़की है, இந்த குருட்டு பெண்ணையா நான் திருமணம் செய்ய क्या வேண்டும்? इस अंधी को मुझसे शादी करना है? ஆண்டவர் சொன்னார், அதுதான் என்னுடைய சித்தம். यहोवा ने कहा, यही मेरा इच्छा है। அந்த சகோதரன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். यहोवा की शब्द को उन्होंने वैसे ही माना, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். यहोवा की शब्द को सुना கர்த்தருடைய வார்த்தைக்கு और கீழ்ப்படிந்தார். उनके वचन का आज्ञा का पालन किया। மனப்பூர்வமா இந்த சகோதரி திருமணத்துக்கு சம்மதித்தார். मन पूर्वक से उन्होंने उस बहन से शादी कर लिया। சகோதரி ஒரு கண் தெரியாத சகோதரியா இருந்தாலே बहन चाहे जन्म से अंधी थी, அவர்களும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். लेकिन वो उद्धार पाई हुई और अभिषेक पाई हुई स्त्री थी। ஆனால் தன் எதிர்காலத்தை குறித்து அதிகமாய் கவலையோடு கூட இருந்தார்கள். वो अपने भविष्य के बारे में बहुत चिंतित थी। அதிகமாய் கர்த்தருடைய முகத்தை தேடுகிற சகோதரி. अधिक से अधिक खोजने वाली एक स्त्री थी। இவர்களும் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். वो भी प्रभु से प्रार्थना कर रहे थे। ஏற்ற சமயம் வந்தது, युक्त समय आया, திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைத்தார். उनके शादी को परमेश्वर ने किया। திருமணத்தின் இரவிலே शादी के रात में ரெண்டு பேரும் சேர்ந்து கைபிடித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். दोनों जन हाथ मिलाकर प्रार्थना करने लगे। ராத்திரி குடும்ப ஜெபம் பண்ணுகிறார்கள். अपना परिवार प्रार्थना करने लगे। சகோதரி பிறவிலேயே கண் தெரியாதவர்கள். जन्म से अंधी थी बहन। பரிசுத்த ஆவியார் இறங்கினார். पवित्र आत्मा का अभिषेक उतरा। அந்த இரண்டு கண்ணும் தெரியாத சகோதரி ரெண்டு கண்களும் பார்வையை அடைந்தது. जो बहन जन्म से अंधी थी, उस बहन का आँख उस दिन खुल गया। பிறந்தது முதல் கண் தெரியாமல் வாழ்ந்த சகோதரி जन्म से ही उनका आँख अंधा था, उन्होंने वैसे ही अपना जिंदगी निकाल दिया। தன் கண்கள் திறக்கப்பட்ட போது जब उनके आँखें खुल गई, முதல் தன் புருஷனை காண்கிறார். सबसे पहले उन्होंने अपने पति को देखा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய உத்தமத்தை சோதிக்கிறவர். परमेश्वर के बच्चे हमारी कराई को प्रभु देख
देखता है। சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். वैसे ही परमेश्वर ने शाऊल को राज्य अभिषेक दिया। அவன் தன் வார்த்தையை கேட்டு தன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை கர்த்தர் சோதிக்கிறார். परमेश्वर ने उसका परीक्षा ली, क्या है मेरे बातों को सुनता है और मानता भी है क्या। சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. लेकिन शाऊल ना ही परमेश्वर के बातों को सुना और ना ही माना। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் உத்தமர்கள். लेकिन परमेश्वर के बच्चे जो यहोवा की बातों को सुनता है, वे मानता भी है, वही उत्तम है। தேவ சித்தம் ஒரு நாளும் மாறாது. प्रभु की इच्छा कभी नहीं बदलता। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, கர்த்தர் அழைத்த அழைப்பும் அவர் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने बुलाया हुआ बुलावट, अनुग्रह और वरदान कभी नहीं बदलता। கர்த்தருடைய அழைப்பு மாறாதது, परमेश्वर का बुलावट कभी नहीं बदलता, அவருடைய கிருபை மாறாதது. उसका अनुग्रह कभी नहीं बदलता। நீங்க அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग का कहना है, விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள், विश्वासी कहते हैं, நாங்கள் உத்தமர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் हम अपने आप को खराई करके बोलते हैं, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனமில்லை. लेकिन प्रभु के वचन को सुनने के लिए मन नहीं। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாலும் चाहे हम प्रभु के वचन को सुने भी, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமில்லை. लेकिन परमेश्वर के वचन का आज्ञा पालन करने का मन नहीं। சுய சித்தத்திற்கு ஏற்றார் போல தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள். केवल अपनी मनमानी के अनुसार अपने जीवन को बना लेते हैं। தங்களுடைய சுய சித்தத்திற்கு ஏற்றார் போல தேவ சித்தத்தை ஒரு நாள் மாற்ற முடியாது. अपनी इच्छा के अनुसार यहोवा की इच्छा को हम नहीं बदल सकते हैं। பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், बच्चों को बढ़ाते हैं। திருமண வயது ஆகும்போது शादी की जब उम्र आती है, வேலை பார்க்கிற சகோதரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். चाहते हैं कि अच्छा नौकरी करने वाले लड़के से ही शादी करवाना है। அப்பொழுது சொல்லுகிறார்கள், फिर कहते हैं இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றார் போல आपकी परिस्थिति के अनुसार குடும்பத்திலே ஒருவர் வேலை பார்த்து சம்பாதித்து குடும்பத்தை நடத்த முடியாது. घर पर एक जन के कमाई से घर नहीं चला पाएंगे, ஆனபடினால ரெண்டு பேரும் வேலை பார்த்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் इसलिए घर पे दोनों ही नौकरी जाएंगे तभी घर चलेगा। என்று சொல்லி பிள்ளையை வேலைக்கு அனுப்புகிறார்கள். ऐसे लड़की को नौकरी बेचते हैं, ஆனா அந்த காரியம் வாய்க்காமல் போகும்போது लेकिन जब उनका काम नहीं ना हाथ में आता, ஊழியர்களுக்கு ஊழியக்காரனுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்பி फिर तुरंत उनका बदल देता है कि कोई सेवक से शादी करा दे। உடனே ஊழியத்துக்கு தேவ சித்தம் என்கிறார்கள். फिर तुरंत कहते हैं यहोवा का इच्छा यही है। சுய சித்தத்துக்கு ஏற்றார் போல தேவ சித்தத்தை மாற்றி அமைக்க கூடாது. अपनी इच्छा के अनुसार यहोवा की इच्छा को मत दबाओ। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், प्रभु के शब्दों को सुनो கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். और यहोवा के शब्द का आज्ञाकारी बनो, செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் உத்தமம். क्योंकि सुनना और आज्ञाकारी ही उत्तम है। உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். परमेश्वर खरा लोगों के लिए साथ रुकता है உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். और जो खराई चाल चलते हैं उनके लिए कोई भी अच्छी वस्तु को नहीं रख छोड़ेगा। கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் यदि परमेश्वर आपके जीवन में भलाई काम करना है, நீங்கள் உத்தமமாய் நடக்க வேண்டும். आप खराई चाल चलिएगा। ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். अब्राहम को परमेश्वर ने परीक्षा की, 100வது வயதில் ஒரு குமாரனை கொடுத்தார். 100वां उम्र में परमेश्वर ने पुत्र को दिलवाया। அந்த குமாரனை ஆபிரகாம் அதிகமாய் நேசிக்கிறானா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக क्या वो अपने बेटे पर अब्राहम बहुत प्यार करता है कि नहीं, ये परीक्षा करने के लिए 100வது வயதில பெற்றெடுத்த அந்த குமாரனை 100वां उम्र में पैदा किया उस बेटे को தனக்கு திருப்பி தர கேட்கிறார். उसने अपने लिए मांगा। ஆபிரகாம் अब्राहम 100 வயதுக்கு பிறகு நான் பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலே चाहे 100 साल के उम्र में मुझे परमेश्वर ने बच्चा को दिया हो, கர்த்தர் தான் எனக்கு என்று परमेश्वर ही मेरा है कहकर கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறார். ऐसे ही परमेश्वर का बात को मानकर उसने अपने बच्चे को देने के लिए तक तैयार हो गया। கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். लेकिन परमेश्वर ने अब्राहम के बारे में गवाही दी। ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறார். अब्राहम प्रभु का भय मानता है करके कहा। யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். अय्यूब के बारे में गवाही दिया। யோபு ஒரு உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார். अय्यूब एक खरा इंसान है करके गवाही दिया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து உத்தமர்கள் என்று சாட்சி கொடுக்க முடியுமா? क्या परमेश्वर आज के दिन आपको देखकर खरा इंसान करके गवाही दे सकता है? வேலை பார்க்கிற மாப்பிள்ளை வந்தா வேலை பார்க்கிற பிள்ளை வேலை பார்க்கணும். अगर नौकरी करने वाला लड़का मिले तो नौकरी करने वाली लड़की चाहिए। ஊழியம் செய்கிற மாப்பிள்ளை வந்தா பிள்ளைக்கு ஊழியத்துக்கு அழைப்பு. अगर सेवा करने वाला दूल्हा मिले तो हमारी बेटी का
जीवन में यहोवा का इच्छा है कि सेवा करें। உங்கள் சுய இச்சைக்கு ஏற்றாற் போல மாப்பிள்ளை வரும்போது जब आपकी इच्छा के अनुसार दूल्हा मिले, சுய இச்சைக்கு ஏற்றாற் போல தேவ சித்தத்தை மாற்றிக்கொண்டு अपनी इच्छा के अनुसार प्रभु की इच्छा को भी रखकर, உங்கள் சுய இஷ்டத்தை நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். और तुम अपनी इच्छाओं को पूरा करने की कोशिश करते हो அதுதான் தேவ சித்தம் என்று और சொல்லுகிறீர்கள். कहते हैं कि यही यहोवा का इच्छा है। அதே சமயத்திலே वही समय पर ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு பிறவி குருடனுக்கும் பிள்ளையை கட்டி கொடு என்று கத்த சொல்லுவாரானால் यदि प्रभु आपसे कहे जन्म से जो अंधा है उस लड़के से तेरी बेटी की विवाह कर, இதுதான் தேவ சித்தம் என்று எத்தனை பேர் நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்கள்? यही यहोवा का इच्छा है करके कितने पालक प्रभु के बातों को मानोगे। கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது மட்டுமல்ல, केवल प्रभु की आवाज को सुनना नहीं, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் உத்தமர்கள். बल्कि यहोवा के बात को मानने वाले ही खरा इंसान है। சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கு. जवान सिंह भूखे रहकर घटी हो जाएगी, கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. परंतु जो यहोवा की खोज करते बलि वस्तु की कटी न होगी। நீங்கள் உத்தமர்களாய் நடப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यदि आप खराई चाल चलोगे तो आपके जीवन में कोई भी बलि वस्तु की कमी न होगी। மாத்திரமல்ல, इतना ही नहीं, 125வது சங்கீதம் 125वां भजन संगीता அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது के 4वां वचन को जब हम पढ़ेंगे, हे यहोवा बलों का और सीधे मन वालों का भला कर। இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும். सीधे मन वालों का भला कर। கர்த்தர் யாருக்கு நன்மை செய்வார்? परमेश्वर किसका भलाई करेगा? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். यहोवा की खोज करते उनके जीवन में भलाई होगी। உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை जो செய்கிறார். खराई चाल चलते उनकी भलाई होगी। இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்கிறார். सीधे मन वालों के लिए भलाई करेगा। அப்ப உங்கள் இருதயம் செம்மையாய் இருந்தால் यदि आपका हृदय सीधा हो கர்த்தர் உங்களுக்கு நன்மை तो செய்வார். आपके जीवन में भलाई होगा। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है 45வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது 45 का पहला वचन को जब हम पढ़ते हैं, मेरा हृदय एक सुंदर विषय की उमंग से उमड़ता रहा है। जो बात मैंने राजा के विषय रची है उसको सुनता हूँ। मेरी जीभ निपुण लेखक की लेकिन बनी है। என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. मेरा जीव निपुण लेख से लेखनी बनी है। என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. मेरा हृदय एक सुंदर विषय की उमंग से उमड़ रहा है। இருதயம் செம்மையாய் இருக்கணும். हृदय सीधा होना है। தாவீதுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி இருந்தது. दाऊद का हृदय सुंदर विषय से उमंग से उमड़ रहा था। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். खरा शुद्ध मन वाले इस्राएलियों के प्रभु भलाई रहता है। எவருடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். जिसका हृदय में शुद्धता पाई जाती है प्रभु उसके लिए भला होता है। மீகா 2வது அதிகாரம் मीका के दूसरा अध्याय 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 7वां वचन को जब तुम पढ़ोगे, हे याकूब के घराने, क्या यह कह जाए कि यहोवा का आत्मा अधीर हो गया है? क्या यह काम उसी के किए हुए हैं? क्या मेरा वचनों से जो उसका भला नहीं होता, जो सीधाई से चलता है? செம்மையாய் நடப்பவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ? क्या मेरे वचन उसके भला नहीं होता जो सीधाई से चलता है? ஆண்டவர் கேட்கிறார், यहोवा पूछ रहा है, செம்மையாய் நடப்பவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ? क्या मेरे वचनों से उसका भला नहीं होता जो सीधाई से चलता है? என் வார்த்தை நிச்சயமாய் நன்மை செய்யும். जरूर मेरा वचन भलाई करेगा। அப்ப செம்மையாய் நடப்பவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். जो सीधाई से चलेगा परमेश्वर उसके जीवन में भलाई करेगा। அதே சமயத்திலே சாலமோன் சொல்லுகிறார், उसी समय पर सुलेमान कहता है, மாறுபாடான இருதயம் உள்ளவன் जो खेदित हृदय वाले हैं நன்மையை கண்டடைய மாட்டார். वो कभी भलाई को नहीं देख पाएंगे। இருதயம் செம்மையாய் இருந்தால் अगर हृदय सीधा हो கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். तो परमेश्वर आपके जीवन में भलाई करेगा। இருதயம் மாறுபாடா இருந்தால் यदि आपका हृदय खेदित हो நன்மையை கண்டடைய முடியாது. तो आप भलाई नहीं देख सकते हो। யாருடைய இருதயம் செம்மையாக இருக்கிறதோ किसका हृदय सीधा हो அவர்கள் கர்த்தரை துதி
துதிப்பார்கள். वे ही प्रभु की स्तुति करेंगे, கர்த்தரை துதிப்பார்கள். वे ही प्रभु की स्तुति करेंगे। கர்த்தரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். प्रभु की स्तुति करने वालों की वंशावली आशीषित होएगा। இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரை அதிகமாய் துதிக்க வேண்டும். इन दिनों में आप प्रभु की अधिक से अधिक स्तुति करना है। நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது आप जब प्रभु की स्तुति करोगे உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். तो आपकी वंश प्रभु को आशीष पाएंगे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். सीधाई लोगों की वंश आशीर्वाद पाएगा செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். और उनका भवन उनका निवास स्थान आशीषित होगा। இருதயம் மாறுபாடா இருக்கும் போது यदि हृदय में कपट भरा हो, குடியிருக்கிற வீடு பெரிய மாளிகையா இருந்தாலும் चाहे निवास करने वाला घर बड़ा महल क्यों न हो, அங்கே ஆசீர்வாதம் இருக்காது, செழிப்பும் இருக்காது. वहाँ आशीर्वाद भी नहीं रहेगा और हर्षित भी नहीं रहेगा। இருதயம் சுத்தமா இருக்கும் போது, यदि हमारा हृदय शुद्ध हो, இருதயம் செம்மையா இருக்கும் போது यदि हमारा हृदय सच्चा हो, அவருடைய வம்சத்தை கர்த்தர் तो ஆசீர்வதிக்கிறார். प्रभु उसके वंश को आशीर्वाद करता है। செம்மையான இருதயம் உள்ளவர்கள் குடியிருக்கிற இடம் கூடாரமா இருந்தாலே और सीधा हृदय रहने वालों का घर चाहे वो झोपड़ी क्यों न हो, அந்த கூடாரத்தை கர்த்தர் செழிப்பாக்குகிறார். उस झोपड़ी को भी प्रभु हर्षित रखता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे இந்த இக்கட்டான சூழ்நிலைகள்ல, ऐसे एक परिस्थिति में, நெருக்கடியான சூழ்நிலைகள்ல, ऐसे दबाव परिस्थिति में, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருந்தாலே चाहे जवान से भूखे रहकर घटी होगी, கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा की खोज करने वाले बच्चों को कोई बलि वस्तु की कमी होगी। நீ கர்த்தரை தேடுவாயானால் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यदि तू यहोवा की खोज करोगे तो तेरे जीवन में कोई कमी नहीं होगी। இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே வாய் திறந்து நீங்கள் கேளுங்க. आज प्रभु के चरण में मुंह खोलकर पूछे, ஆண்டவரே, हे प्रभु, யோசபாத்தை போல यहोशापात की तरह உம்மை எல்லாமே तेरे सिवाय எனக்கு வேறு யாரும் இல்லை. मेरे लिए कोई नहीं है। உம்முடைய முகத்தையே தேடுகிறேன் ஆண்டவரே, केवल तेरी ओर देखता हूँ परमेश्वर, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன். केवल तेरी ओर देखता हूँ मैं। என் இருதயம் உமக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கட்டும். मेरा हृदय तेरे सामने सीधा होने दो। ஆண்டவரே, என் இருதயம் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் ஐயா. हे परमेश्वर, मेरा हृदय तेरे वचन को सुनना है। ஆண்டவரே, என் இருதயம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். हे परमेश्वर, मेरा हृदय तेरे वचन को मानना है। என் இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். मेरा हृदय शुद्ध होना है। என் இருதயம் செம்மையாய் இருக்க मेरा வேண்டும். हृदय खराई होना है। உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. तेरे वचन के अनुसार मेरे जीवन में भलाई कर प्रभु। உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நன்மை तेरे செய்யும். वचन के अनुसार मेरे जीवन में भलाई कर। தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இப்படி கேட்பீர்களானால் प्रभु के बच्चे, यदि तू ऐसे मांगोगे, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்யும். निश्चय प्रभु का वचन तेरे जीवन में भलाई करेगा। ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னால் परमेश्वर कहता है कि कोई बलि वस्तु की कमी नहीं होगी, எல்லா நன்மையும் குறைவில்லாமல் கிடைக்கும். यानी कोई भी वस्तु कमी के बिना तुम्हें मिलेगा। எல்லா நன்மையும் सब भलाई, கர்த்தர் குறைவில்லாமல் உங்களுக்கு தருவார். सारे भलाई को कमी के बिना देगा। ஒரு தேவ மனுஷன் இருந்தார். एक पवित्र दास थे, மிகவும் விசுவாசத்தின் நிமித்தமாக विश्वास के कारण கர்த்தர் அவரை பொருளாதாரத்திலே கஷ்டத்தின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். उनके आमदनी में परमेश्वर उन्हें बहुत तकलीफ में चला रहे थे। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसे परिस्थिति में அவர் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். जब वो यात्रा कर रहे थे रेल पर, அவர் வீட்டுக்கு போகணும். वो घर जाना था। பிள்ளைக்கு பால் பவுடர் வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. अपने घर पे बच्चे के लिए दूध का पाउडर लेने तक पैसा नहीं। ரொம்ப மன கஷ்டத்தோடு बहुत मन में चिंता होकर வீட்டுக்கு போனா பிள்ளைக்கு பால் டப்பா வாங்க கூட காசு இல்லையே. घर जाना है, बच्चे को दूध का पाउडर लेने तक पैसा नहीं है। அப்படியே நினைத்து கொண்டு சோர்ந்து போய் காணப்படுகிறார். ऐसे उदास में वो घर गए। அதே ட்ரெயின்ல ரெண்டு பிச்சைக்காரர்கள் ஏறினார்கள். उसी रेल में दो भिखारी लोग भी चढ़े। ரெண்டு பிச்சைக்காரர்கள் ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிறார்கள். दो भिखारी लोग भीख मांग रहे थे। ஒரு பிச்சைக்காரன் இங்க இருந்து அங்க வரைக்கும் போயிட்டு வந்தார். एक भिखारी एक यहाँ से दूसरे यहाँ तक पहुँचा। ஒருவரும் ஒன்றும் கொடுக்கவில்லை. किसी ने उसे कुछ नहीं दिया। அப்படியே வந்து ஒரு ஓரமாய் உட்கார்ந்து கொண்டார். आके वो बैठ गया गपचुप। இன்னொரு பிச்சைக்காரன் அப்படியே போகிறார். दूसरा भिखारी भी वैसे ही दूसरा डिब्बा गया। இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே போறார். डिब्बे के इस तरफ से उस तरफ तक गीत गाकर गया। அவருக்கு நிறைய பிச்சை கொடுத்தார்கள். उसे बहुत जन ने भीख डाली। அவரு அப்படி அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நடந்து வந்தார். वो उधर से यहाँ चलते आया। இங்க வந்த பிறகு यहाँ आकर இவருக்கு கிடைத்த பிச்சை காசுல இருந்து इससे जो भीख मिला था
அடுத்தவரை பார்க்கிறார், அடுத்த பிச்சைக்காரர். दूसरे भिखारी को देखा, அவர் உள்ளத்துல ஒரு இறக்கம் உண்டாகுது. उसने दया किया. அவர் முதலாவது இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் போயிட்டு வந்த ये भिखारी बेचारा पहला यहाँ से वहाँ तक जाकर आया, ஒருவரும் ஒன்று கொடுக்கவில்லை. किसी ने इसको पैसा नहीं दिया, ஆனா எனக்கு இவ்வளவு கிடைத்திருக்கிறது, मुझे तो इतना मिला है. அதனால அந்த பிச்சைக்காரனை பார்த்து इसलिए उस भिखारी को देखकर மனதிறங்கி दया करके தனக்கு கிடைத்த பிச்சையிலிருந்து अपने को जो मिला भीख அவருக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை பிரித்து கொடுக்கிறார். उसके लिए भी आधा दे दिया. இது இந்த தேவ மனுஷன் பார்த்து கொண்டிருக்கிறார். ये संभावना को ये दास देख रहे थे. அப்ப பார்த்து கொண்டு நிற்கும் போது जब वो सेवक देख रहे थे, ஆண்டவர் உள்ளத்துல உணர்த்துகிறார். परमेश्वर ने उनके दिल में बात किया. சாதாரண ஒரு மனுஷன், साधारण एक व्यक्ति, ஒன்றுமில்லாத ஒரு மனுஷர்கள், जो कोई काम के नहीं व्यक्ति, பிச்சை எடுத்து பிழைக்க கூடியவர்கள், जो मनुष्य जो भीख लेकर अपना पालन पोषण करते हैं, ஒரு மனுஷனுக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் जब इस मनुष्य को कुछ भी नहीं मिला एक कारण देखकर, தனக்கு கிடைத்த காசிலிருந்து जो उसके लिए मिला था अपने पैसे को लेकर, அவருக்கு தேவையான காசை பிரித்து கொடுப்பாரானால் यदि उस भिखारी को वो अपना पैसे से पैसा दे सकता है, என்னை தேடுகிற உன்னுடைய பிள்ளையின் தேவையை நான் சந்திக்க மாட்டேனா? तुझे खोजने वाले तेरे बच्चे की जरूरतों को क्या मैं तुझे पूरा नहीं करके दूंगा? எனக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிற உன் பிள்ளையின் தேவையை நான் சந்திக்க மாட்டேனா? मेरे सामने जो तुम खराई से चल रहे हो, क्या तेरे बच्चे की जरूरतों को मैं पूरा नहीं करूंगा? எனக்கு முன்பாக உன் இருதயம் சுத்தமாய் இருக்கும்போது நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேனா? मेरा सामने तेरा हृदय जब शुद्ध है, क्या तेरे बच्चे के जरूरतों को मैं पूरा नहीं करूंगा? என்று ஆண்டவர் அந்த தேவ மனுஷனுடைய உள்ளத்துல உணர்த்துகிறார். ऐसे परमेश्वर ने उस सेवक के हृदय में बात किया. அவர் தன்னுடைய கவலைகளை மறந்து वो तुरंत अपना सारा चिंता को भूलकर சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு வீட்டுக்கு திரும்பினார். खुशी के साथ और आनंद के साथ विश्वास के साथ घर लौटे. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर के बच्चे आज प्रभु आपको देखकर यही कह रहा है. இந்த 6வது மாதம் ये 6वां महीना, உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலே इस दुनिया में बहुत सारे तकलीफ है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு வைக்க மாட்டார். लेकिन परमेश्वर आपके जीवन में कोई कमी नहीं रखेगा. 5வது மாதம் முழுவதையும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். पिछले 5 महीने भी परमेश्वर पार करने के लिए हमारी सहायता की है. 6வது மாதத்துல என்ன கடந்து வந்திருக்கிறார். अभी हम 6वें महीने में प्रवेश हुए हैं. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். 6वें महीने पर परमेश्वर आपके साथ रहेगा. 6வது மாதத்தின் இறுதி நாட்கள்ல கடந்து வரும்போது 6वें महीने के जब आखिरी दिन में आप आओगे, 6வது மாதத்தின் முதல் நாட்களை அல்லது ஆரம்ப நாட்களை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் 6वें महीने के पहले हफ्ते को जब तुम पलट कर देखोगे, கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் எப்படி அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார் என்பதை நீங்கள் காண முடியும். परमेश्वर आपके जीवन में जरूरतों को किस प्रकार से पूर्ति करके आया आप देख पाओगे. எந்த நன்மையும் குறைவில்லாதபடிக்கு आपके जीवन में कोई भी कमी न होते हुए எல்லா நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். सारे भलाइयों को संपूर्ण रीति से देखकर आपको परमेश्वर आशीषित करेगा. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை தோல்வியை போல தோன்றல, हो सकता है आपके जीवन में अब सब कुछ खोए हुए सांझ में हो. உங்கள் வருமானம் தோல்வியை போல தோன்றல, आपका आमदनी आपको लगता होगा अपने खो बैठे हो. உங்கள் பிள்ளைகளின் படிப்பு தோல்வியை அடைந்தது போல காணல, आपकी बच्चों की पढ़ाई को लगता होगा कि आप खो बैठे हो. உங்கள் வியாபாரம் நஷ்டப்பட்டது போல காணப்படல, हो सकता है कि आपका व्यापार नष्ट हो चुका है कि समान दिख रहा है. உங்கள் மனதிலே அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீங்கள் காணப்படல, आपके हृदय में शांति नहीं, आप बेचैन होकर बैठे हो. வாழ்க்கையில நொந்து போய் இருக்கலாம். आप बुरे जीवन में तड़प रहे हो. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், लेकिन परमेश्वर आज आपको देखकर कहता है, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கு, जवान सिंह भूखे रहकर घटी होती है, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. परंतु यहोवा के खोजियों को कोई बलि वस्तु की कमी न होगी. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा की खोजियों को कोई भी वस्तु की कमी न होगी. யோசபாத்தை போல கர்த்தரை தேடுங்க, यहोशापात की तरह यहोवा की खोज करो. கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ளுங்க, यहोवा के सामने खराई चाल चलो. இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இருக்கட்டும். आपका हृदय प्रभु के सामने शुद्ध हो. இந்த காரியங்களில் நீங்கள் உண்மையாய் இருப்பீர்களேயானால் इन बातों में यदि तुम सच्चाई से रहोगे, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க तो மாட்டார். आपके जीवन में प्रभु कोई भी वस्तु की कमी नहीं रखेगा. இந்த உலகத்திலே நீங்கள் உயிரோடு இருக்கிற சகல நாட்களில் इस संसार में जब तक आप जीवित हो, எந்தெந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெற்று
பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கத்த சித்தம் வைத்திருக்கிறாரு. जो जो भलाई आप तरफ पाकर परमेश्वर की इच्छा है, அத்தனை நன்மைகளையும் கத்த உங்களுக்கு சம்பூர்ணமாய் கட்டளையிட்டு वो தருவார். सारी भलाई परमेश्वर संपूर्ण रीति से देगा. கத்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इन वचनों के जरिए आपको आशीष करे. நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி. अच्छा परमेश्वर आपको धन्यवाद. கிருபையாய் கத்த தந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். अनुग्रह रूपी से आपने दिए हुए सुबह के समय के लिए धन्यवाद. கத்த தந்த 6வது மாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். आपने दिए हुए 6वें महीने के लिए धन्यवाद. இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். इस महीने पर परमेश्वर हर एक के साथ आपके हाथ बने रहने दो. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கு. जवान सिंह तो भूखे रहकर घटी हो जाती है. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீர். परंतु यहोवा की खोजियों को कोई भी बलि वस्तु की कमी न होगी. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை தேடுவார்களாக. वैसे ही अपने बच्चे आपको प्रतिदिन खोज कर पाए. யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ जो कोई आपको खोजते हैं அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய. उनके लिए आप भलाई कीजिए. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய. जो खराई से चलते उनकी भलाई कीजिए. இருதயம் செம்மையாய் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய. जिनका हृदय सीधा है उनकी भलाई कीजिए. மாத இறுதியிலே கடந்து வரும்போது जब इस महीने के अंत में आएंगे, மாதத்தின் ஆரம்ப நாள் முதல் इस मंथ के शुरुआत से மாதத்தின் இறுதி நாள் வரையிலேயே इस माह के अंत तक கர்த்தரனே அதிசயமாய் ஆச்சரியமாய் परमेश्वर ने अद्भुत रीति से और आश्चर्य रीति से ஒரு நன்மையும் குறைவில்லாமல் कोई भी कमी के बिना எல்லா நன்மையும் சம்பூர்ணமாய் தந்து வழி நடத்தினார் என்று सारे भलाइयों को तृप्त से देकर मुझे चलाया करके தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்வார்களாக. परमेश्वर के वचन को सुनने वाले हर एक व्यक्ति गवाही दे. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். केवल आपके अच्छे नाम की महिमा होने पाए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हम அர்ப்பணிக்கிறோம். अपने आप को नम्र कर समर्पण करते हैं. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से मांगते प्यारे पिता. ஆமென். आमीन.